சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாயத்மி தன்னோ தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாத் மகாசனாத்மி தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய சிறப்பு பதிவை காண்போம். இன்றைய சிறப்பு பதிவில் நாம் பார்க்க இருக்கக்கூடியது ஆணி திருமஞ்சனம். பொதுவாகவே சிவபெருமான் அபிஷேக பிரியர், பெருமாள் அலங்கார பிரியர் என்று சொல்வார்கள். ஆனால் நடராஜ பெருமானாக இருக்கக்கூடிய சிவபெருமான் மட்டும் ஒரு வருடத்திற்கு 6 முறை மட்டுமே அபிஷேகம் செய்து கொள்வார், குளிப்பார். அதை திருமஞ்சன விழா என்று நாம் அழைப்போம். அதில் ரொம்ப முக்கியமானது இந்த 6 முறையில் ஆனி மாதம் வரக்கூடிய திருமஞ்சன விழாவும், மார்கழியில் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு வரக்கூடிய திருமஞ்சன விழாவும் சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா பூலோகவாசியாக இருக்கக்கூடிய நமக்கு ஒரு வருடம் என்பது 365 நாட்கள். தேவர்களுக்கு ஒரு வருடம் என்பது ஒரு நாள் தான். அந்த ஒரு நாளில் ஆனி மாதம் என்பது மாலை பொழுது, மார்கழி மாதம் என்பது காலை பொழுது. அதனால் காலை பொழுதும் மாலை பொழுதும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நாம் பொதுவாகவே வீட்டில் சாமி கும்பிட்டா நம்ம என்ன பண்ணுவோன்னா, காலையில் விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம், மாலையில் விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம். அதே போல் தேவலோகத்தில் ரிஷிமார்கள், குருமார்கள் காலை பொழுது நடராஜரை அபிஷேகம் செய்து வணங்குவது என்பது மார்கழியில் வரக்கூடிய ஆருத்ரா தரிசன நாள் அன்னைக்கு நடைபெறக்கூடிய திருமஞ்சன நாள். அதே போல் மாலை பொழுது வணங்குவது என்பது ஆனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் வழிபடக்கூடிய அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த திருமஞ்சன விழா. இந்த விழாவிற்காக 10 நாட்கள் விழா நடக்கும். இந்த 10 நாட்கள் விழாவில் இந்த விழாவானது இந்த ஆண்டு 23/6/2025 3/7/2025 வரை விழாவானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் 10ஆம் நாள் திருவிழா என்று சொல்லக்கூடிய ஆணி திருமஞ்சன விழா. இதற்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை தேர். செவ்வாய்க்கிழமை என்பது 1/7/2025 தேர். காலையிலேயே தேரானது 6 மணிலேருந்து இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. உலகத்திலேயே ஒரு அதிசயம் நிகழக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஆடல் வல்லான் நடராஜ பெருமான் உலகமே போற்றி பாராட்டக்கூடிய ஒரு அதிசய சிலை, உலகின் மையப்பகுதி என்று பலராலும் விமர்சிக்கக்கூடிய ஒரு இறைவன் ஆடல் வல்லான். இங்கே நடராஜ பெருமானின் அந்த விக்கிரகமானது மூலவராகவும் செயல்படுகிறது, உற்சவராகவும் செயல்படுகிறது. அவரே மூலவர். உள்ளே போனீங்கன்னா அவரே மூலவராக இருப்பார். மூலவருக்கு தனியாக கல் சிலை இல்லை. அவரே மூலவராக இருப்பார், அவரே உற்சவராக தேரில் வலம் வருவார். அவரும் சிவகாமி தாயாரும் முதல் நாள் 1/7/2025 செவ்வாய்க்கிழமை காலையில் தேரானது தொடங்கும். கணபதி தேர், சுப்பிரமணியர் தேர், சிவபெருமான் தேர், தாயார் எல்லாத்துக்கும் தனித்தனியாக தேர் இருக்கும். இந்த தேரில் ஆடல் வல்லான் அவ்வளோ அற்புதமாக உலகெங்கும் காத்து ரட்சிக்கக்கூடிய எம்பெருமான் ஆடல் வல்லான் தேரில் வந்து அமர்ந்து சங்கநாதம் பாடி சங்கொலி முழங்க அவர் வலம் வரும் காட்சியே உலகமே அதிசயித்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான திருவிழா தான் இந்த ஆனி மாதம் நடக்கக்கூடிய தேர் திருவிழாவும். ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பகவான் திருமஞ்சனம் செய்து கொள்ளக்கூடிய அந்த ஆருத்ரா தரிசனம் மார்கழியில் நடைபெறக்கூடிய அந்த தேர் திருவிழாவும். இதில் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, 1/7 தேர் திருவிழா கொண்டாடக்கூடிய இறைவன் 2ஆம் தேதி புதன்கிழமை முதல் நாள் 1/7/2025 மதியம் 1:21 அடுத்த நாள் புதன்கிழமை மதியம் 2:24 வரை உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியனுடைய கதிர்கள் படக்கூடிய ஒரு அற்புதமான விக்கிரகம் நடராஜ பெருமான். சூரியன் என்பதே சிவன் தான். அக்னி லிங்கமாக அருணாச்சலேஸ்வரராக திருவண்ணாமலையில் காட்சி கொடுக்கக்கூடிய எம்பெருமான் ஆடல் வல்லானாக காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் தான் சிதம்பரம். அப்படி ஒரு அற்புதமான அந்த உத்திர நட்சத்திர நாளில் எம்பெருமான் காலை வேளையில் புதன்கிழமை 2/7/2025 காலை வேளையில் சிவகாமி தாயாரோடு குளிக்கக்கூடிய திருமஞ்சனம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த ஆணி திருமஞ்சன நாள். இந்த ஆணி திருமஞ்சன நாளை தொலைக்காட்சியிலேயோ இல்லை கைபேசியிலேயோ இல்லை நேரடியாகவோ பார்க்க
பாக்கியம் செய்தவர்கள் நடராஜ பெருமானின் அருளாசி முழுமையாக கிடைக்கப் பெற்றவர்கள். அப்படி ஒரு அற்புதமான விழா அது. இந்த விழாவுடைய சிறப்பு என்னன்னா, சூரியனுடைய நட்சத்திரத்தில் பகவான் குளிக்கிறார். வருடத்திற்கு 6 முறை தான் குளிப்பார். இந்த சூரிய நட்சத்திரத்தில் குளிக்கும்போது அதை பார்க்கும்போது சூரிய தோஷமானது விலகும், அதிகார பதவியானது கிடைக்கும், தந்தையால் லாபம் இல்லாதவர்களுக்கு தந்தையால் லாபம் கிடைக்கும், ஐப்பசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய நீட்சம், அவர்களுக்கு அந்த ஐப்பசியில் பிறந்ததுடைய தோஷம் விலகும், திடீர் வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஆண் வாரிசு கிடைக்கும், கலைத்துறை சார்ந்த அன்பர்கள் கலைத்துறையில் அவர்களுடைய திறமைகள் வெளிப்படாமல் இருந்தால் அந்த திறமைகள் வெளிப்படும், அவர்களுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்படும், மிகப்பெரிய புகழை அடைவார்கள். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் தான் அந்த ஆணி திருமஞ்சன நாள். இந்த ஆணி திருமஞ்சனத்திற்கு சிறப்புகளை சொல்லிக்கிட்டே போகலாம். மிக முக்கியமான சிறப்பு அப்படின்னா, சிவகாமி தாயார் மிக மிக பாசம் கொண்டவர் தன்னுடைய கணவர் மேலே, நடராஜ பெருமான் மேல். ஆனால் நடராஜ பெருமான் ராகு பகவானுடைய நட்சத்திரக்காரகன். அவர் இந்த ராகுபவனுடைய நட்சத்திரக்காரனாக இருக்கிறதால கொஞ்சம் இந்த லேடிஸ் விஷயத்தில் வீக்கு அப்படின்னு சிவகாமி தாயார் நினைப்பாங்க. அவரும் அது மாதிரி ஒரு ஆள் தான். கலைத்துறை சார்ந்தவர்கள் பொதுவாகவே இந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவருடைய குடும்ப வாழ்க்கை சரியாக இருக்காது. அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறாங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி கருத்து முரண்பாடு இருக்கும். அந்த கலைத்துறைக்கே உள்ள பண்பு. அதை தவறாக புரிந்து கொள்வார்கள். அதே மாதிரி சிவகாமி தாயாரும் நடராஜ பெருமானை தவறாக புரிந்து கொள்வார். அந்த விழாவானது ஆருத்ரா தரிசனமாக நடக்கும். பொதுவாக திருமஞ்சன விழா பண்ணும்போது விவாகரத்து வழக்கு தீர்க்கப்படும். கணவன் மனைவி சந்தேகத்தால் பிரிந்திருந்தால் அவர்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு மீண்டும் இணைவார்கள். அதே போல மேலதிகாரிகள் உங்கள் மேல் சுமத்திய வீண் பழி நீங்கி உங்களுக்கு அதிகார பதவி கிடைக்கும், இழந்த பதவி கிடைக்கும். அப்படி ஒரு அற்புதமான இந்த ஆணி திருமஞ்சன நாள் இந்த ஆண்டு 2/7/2025 அன்று புதன்கிழமையில் தமிழ் விசுவாச வருஷம் ஆனி மாதம் 18ஆம் தேதி எம்பெருமான் ஆடல் வல்லான் நடராஜ பெருமான் திருமஞ்சன விழா நடக்கிறது. இந்த திருமஞ்சன விழாவில் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். மிக முக்கியமாக நடராஜ பெருமான் திருமஞ்சன விழா எல்லா சிவன் கோயிலும் நடக்கும். நடராஜ பெருமானோட விக்கிரகம் இருக்கக்கூடிய எல்லா சிவன் கோயிலும் நடக்கும். கண்டிப்பாக கலந்துக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியமானது மதுரையில் வெள்ளி அம்பலமாக கால் மாற்றி ஆடிய ஸ்தலம் சிதம்பரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஆடல் வல்லான். அதே போல் பார்த்திங்கன்னா திருச்சி அருகே ஊட்டத்தூரில் கல் சிலையாக காட்சி கொடுப்பார். சிறுநீரக கோளாறு நீக்கக்கூடியவர். அதே போல் உலகின் முதல் சிவன் கோயிலாக இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கையில் அருள்பாலிக்கக்கூடிய மரகத நடராஜ பெருமான், அவருடைய தீபாராதனை நீங்கள் பார்க்கலாம். அதே போல் அருகிலுள்ள அத்தனை சிவாலயங்களும் நடராஜ பெருமானுக்கு சிவகாமி தாயாருக்கும் அபிஷேகம் நடைபெறும் இந்த ஒரு அற்புதமான விழாவில் கண்டுகளித்து உங்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் எம்பெருமான் பாத கமலங்களில் சமர்ப்பித்து கஷ்டங்களை நீக்கி இன்பமாக வாழ வாழ்த்துக்கள். மீண்டும் இதே போல் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.